என் இனிய உறவுகளை, நாம் இன்று காண இருப்பது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள சிவன் கடவுளை பற்றியும் இக்கோயிலின் வரலாறுகள் மற்றும் சிறப்புகள் பற்றியும் இக்காணொலியில் காணலாம் வாங்க. இத்திருக்கோயில் தமிழ்நாட்டின் ஆன்மீகத்தின் ஒரு சிறந்த கோயில் மற்றும் இல்லாமல் இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சின்னமாகவும் கருதப்படுகிறது. இத்திருக்கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலால் தமிழ்நாட்டிற்கு பெருமை மட்டும் இல்லாமல் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக தலமாகவும் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு திருக்கோயிலும் ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருப்பது என்பது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் அப்பகுதி முழுவதும் மணல் நிறைந்த ஒரு பகுதியாகும். அத்தகைய மணல் நிறைந்த ஒரு பகுதியில் சிறப்புமிக்க இந்த கோயில் இருப்பது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த கோயிலின் அஸ்திவாரம். இந்த கோயிலின் அஸ்திவாரம் என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படாமல் இன்று அறிவியலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் திகழ்கின்றன. மேலும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் சோழ மன்னர்களின் உச்சபட்ச அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சைவ சமய இந்து கோயிலாகும். இத்திருக்கோயிலானது அன்றைய தஞ்சை மாவட்டத்தை ஆண்டு வந்த சோழர்களின் கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு காவேரி ஆற்றங்கரையின் அதாவது தென்கரையில் அமைந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள சிவன் ஆலயங்களில் இதுவும் ஒரு மிகப்பெரிய கோயிலாக கருதப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு சிறிய பகுதிதான். இதனுடைய மேல் மாடத்தில் உள்ள பல பகுதிகள் பல போர்களால் சேதப்படுத்தப்பட்டு இன்று மிச்சமிருக்கக்கூடிய பகுதியை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத்திருக்கோயிலின் பரப்பளவு பார்க்கும் பொழுது சுமார் 44 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் மொத்த உயரம் பார்க்கும் பொழுது 217 அடி கொண்டதாக காணப்படுகிறது. இது வியக்கத்தக்க ஆச்சரியமூட்டும் கோயிலாகும். இது தமிழ்நாட்டின் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இத்திருக்கோயிலானது 1003 முதல் 1010ஆம் ஆண்டு ஆகிய இடைப்பட்ட காலத்தில் இத்திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலானது சுந்தர சோழனின் இளைய மகனான ராஜராஜ சோழன் என்ற மன்னரால் இத்திருக்கோயில் கட்டப்பட்டது என்றும் இக்கோயிலின் உள்ளமைப்புகள் வியக்கத்தக்க அமைப்பில் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள அனைத்து கற்களும் கிரானைட் கற்களால் ஆனவை என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சிறப்பு என்ன என்றால், தஞ்சாவூர் பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அகலத்துக்கு கிரானைட் கற்கள் இன்றும் காணப்படவில்லை. ஆனால் இத்திருக்கோயில் கட்டப்பட்டது மொத்தமும் கிரானைட் கற்களால் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்றும் இன்றும் ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கின்றன. இன்று 1000 ஆண்டுகள் கடந்தும் மணல் நிறைந்த தன்னோட அஸ்திவாரத்தில் எந்தவித சாதாரணமும் இல்லாமல் இந்த கோயில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. எத்தகைய பூகம்பம் வந்தாலும் தாங்கி நிற்கும் அளவிற்கு இது மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இத்திருக்கோயில் பல போர்களால் மேற்பகுதியும் அதனுடைய பக்கப்பகுதியும் சேதப்படுத்திட்டிருப்பது என்பது மிகவும் வருத்தக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள நந்தி சிலை என்பது இந்தியாவிலேயே 2வதாக பெரிய நந்தி சிலை என்று சொல்லப்படுகிறது. உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நந்தி சிலை முழுக்க முழுக்க ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்பது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நந்தி மண்டபம் செவ்வப்பா நாயக்கரால் கட்டப்பட்டது. இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அமைந்துள்ள, அதாவது கருவறையில் அமைந்துள்ள சிவலிங்கம் சிலை
உலகிலேயே மிகப்பெரிய சிலையாக கருதப்படுகிறது. இச்சிவலிங்கம் 23 அடி உயரமும் 54 அடி சுற்றளவு கொண்டதாகவும் உள்ளன. இது தனித்தனியாக கற்களால் செதுக்கப்பட்டு அதன் பிறகு இணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் லிங்கமாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நந்தி சிலைக்கு ஒத்தாக அதனுடைய உயரமும் அகலமும் இந்த கருவறையில் உள்ள சிவலிங்க சிலையும் ஒத்து போவதாக சொல்லப்படுகிறது. இச்சிலையின் உயரம் 23 அடி என்று சொன்னாலும் அது அடிமட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமான 23 அடியாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிவலிங்கம் மட்டும் என்று எடுத்துக்கொண்டால் அது 12 அடியை சிலையாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலை கட்டப்பட்ட ராஜராஜ சோழ மன்னரின் தமிழ் மொழி பற்றும் இத்திருக்கோயிலுக்கும் பற்றும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதாவது இச்சிலையின் உயரம் 12 அடி, தமிழ் மொழியின் உயிர் எழுத்துக்களும் 12. மேலும் இச்சிவலிங்கத்தின் பீடம் 18 அடியாக சொல்லப்படுகிறது. இது தமிழ் மொழியின் மெய்யெழுத்து 18 எழுத்துக்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி. இது தமிழ் மொழியின் உயிர்மெய் எழுத்தாக சொல்லப்படக்கூடிய 216 குறிப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் சிவலிங்கத்தின் அதாவது கருவறையில் உள்ள சிவலிங்கத்திற்கும் வெளியே உள்ள நந்தி சிலைக்கும் இடையே உள்ள இடைப்பட்ட தூரம் 247 அடி என்று சொல்லப்படுகிறது. இது தமிழ் மொழியின் ஒட்டுமொத்த எழுத்துக்களையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயில் மக்களுக்காக காலை 7 முதல் 12 மணி வரையும் மாலை 4 முதல் 8:30 வரையும் திறந்திருக்கும். இங்கு வரும் பக்தர்களுக்காக தினமும் 100 நபர்களுக்கு மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயில் பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களும் சிற்பக்கலைகளை பற்றியும் அடுத்த வரும் 2ஆம் பகுதியில் நாம் இந்த காணொலியை முழுமையாக பார்ப்போம். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த காணொலிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட்ஸ் மற்றும் லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.